நாங்க வந்து சாரி ஃபோல்டிங் பார்க்க போறோம். அது பாக்ஸ் ஃபோல்டிங். அப்ப நாங்க எந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுக்க போறோமோ அந்த அளவுக்கு வந்து நாங்க மடிச்சிருக்க போறோம். அந்த சென்டர் ஃபிக்ஸோட இன்னொரு சைட் இருக்க ஸ்கர்ட்டுக்குள்ள போற மிச்சம் வந்து ரெண்டா மூன்றா ஒரு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த சென்டர் ஃபிக்ஸோட சேர்த்து மடிச்சிருக்கணும். சென்டர் ஃபிக்ஸோட சேர்த்து மடிச்சு எடுத்துட்டோம். அந்த மடிச்சதோட சேர்த்து நாங்க அயன் போட்ல வந்து போட போறோம். இப்ப அயன் போட்ல வந்து போட்டுட்டோம். இந்த மடிச்ச இடத்துல செஸ்ட் பீச் வரதானே இப்படி ஷோல்டர்ல போடலாம். ஷோல்டர்ல நாங்க போட்ட செஸ்ட் ஃபிக்ஸ் ஏரியால இப்ப நாங்க அயன் போட்ல போட்டுக்கிற சென்டர் ஃபிக்ஸ் இடத்துக்கு மேல நாங்க வைக்க போறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபோல்ட் பண்ணி வைக்காது. இன்னொரு சைட்ல வந்து எங்களுக்கு எந்த அளவு பாக்ஸ் வருமோ அந்த அளவுக்கு மாதிரி எங்கள் சைட்ல இருக்காவும் எங்கள் சைட்ல இருக்காவும் வைக்க சென்டர் ஃபிக்ஸ் மேல எங்களோட செஸ்ட் ஃபிளீட்டை வச்சு எல்லாம் மேக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு எங்கள் சைட்ல இருந்து எந்த அளவு எங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் தேவை, எந்த அளவு பாக்ஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சிருக்கோம். இப்போ மடிச்சு எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த செஸ்ட் அடியில் வர ஃபிக்ஸை இப்படியே ஒரு கத்தி இப்படி மடிச்சிருக்கோம். இந்த செஸ்ட் ஃபிளீட் வந்து நாங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங் வைக்கும் போது இது வந்து இப்படி ஒரு ஆங்கிளா வரணும். அப்புறம் இந்த ஆங்கிள் ஷேப்புக்கு இது வரணும். இப்படி வந்தால் நாங்கள் படிச்ச பாக்ஸ் ஃபோல்டிங்ஸ் வர எக்ஸ்ட்ரா இதை நாங்கள் அப்படியே சுற்றி ஃபோல்ட் பண்ணிக்கணும்னு சொன்னோம். ஓகே, இதோட சாரி சீரிஸ் முடிஞ்சுட்டு இதை மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் டிப்ஸ் தேவைன்னு சொன்னால் எங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.